இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் இந்த நாளில் குழந்தை பிறக்குங்கிறது அவங்களால சொல்லலாம். ஆனால் அப்போ எழுதி வச்சுருக்காங்க இந்த டயத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த குழந்தை பிறக்கும். அது இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஸ்கேனிங் இல்லாமல். சார் அது எப்படி சார் சாத்தியம்? இதை நான் ஓப்பனாகவே கேட்குறேன். அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் பார்த்தா கேட்குறேன்னு. அந்த கர்ம வினையுடைய பாவங்கள் போக்குவதற்கான சரியான வழிகள். கர்மா நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். அது எப்படி அந்த கர்மாக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதை தான் சொல்கிறேன். அதுதான் அந்த ஓலைச்சுவடி பார்த்து அது எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது. அது ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஓலைச்சுவடி போய் சேராதுன்றீங்க. அப்போது மற்றது கேள்வியாக தானே மாறுது. அது வந்து இல்லை, ஒரு நம்பிக்கைன்ற பேரில் தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் கேட்டீங்கல்ல எப்படி நம்புறது அப்படின்னு. எங்கள் பேர் நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செஞ்சால் 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்தில் வந்து சில விஷயங்கள் முடியும்வாங்க. அந்த பரிகாரம் செஞ்ச பிறகு தான் இன்னும் டபுள் ஆகுது நிறைய பேருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனாகவே கேட்குறேன். ஏன்னா வந்து அகஸ்திய மகரிஷி வந்து முக்காலம் தெரிஞ்சவர். இதை பொதுவாக வந்து ஒரு 16 அத்தியாயங்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க. இது ஒரு குழந்தை பிறந்த காலகட்டத்தில் தான் அவங்களோட படிப்பு, வேலை, தொழில் சம்மந்தப்பட்டது, அவங்களோட திருமண வாழ்க்கை, எந்த மாதிரி பெண்ணு கூட திருமண வாழ்க்கை அமையும், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா என்னது, யாரு கூட அமையும், ஒரே குலமா இல்லை வேறு குலத்தை சார்ந்தவங்களா வேறு மதத்தை சார்ந்தவங்களா, திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா குறிப்புகளும் எல்லாமே அதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் ரேஷியோ கரெக்டாக இருக்குன்றது என்னோட கேள்வி. அது அந்த விஷயத்தை 100% சொல்லுவோம். நான் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள் 100% இருக்கும். ஹவு இஸ் தட் பாசிபிள்? இப்போ வந்து கொடுக்குறாங்க, பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுல்ல. ஸ்ரீ அகஸ்திய துல்லிய மகாசிவ நாடி அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து வெங்கடேஷ சுவாமி ஆசிரமத்தை சார்ந்த எஸ்பி செல்வம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் குருஜி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அதாவது அஸ்ட்ராலஜி தாண்டி வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து அது ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் எழுந்தோன்னே இப்போ யூடியூப்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டிஜிட்டல் வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதோட நம்பிக்கையோடு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பிக்கையாக மாறி இருக்குல்ல இன்றைய காலகட்டம், அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதை தாண்டி மேலும் இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கும்பொழுது இன்னும் நிறைய மக்கள்கிட்ட சேர்ந்து இதனுடைய பயனை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஒன்று. அண்ட் உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கே உங்களுக்கு ஆரம்பிச்சது? ஓகே, நம்ம நாடிக்கான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகணும். அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ வேதிக்கு இருக்குது, நிறைய இருக்குது. பட் நாடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது எங்கே உங்களுக்கு ஆரம்பிச்சது சார்? இது எனக்கு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக உள்ள விஷயம். அது ஜென்ரலாக நாங்கள் வந்து திருவள்ளுவர் குலம், அதாவது வள்ளுவர்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஒரு குலம்னு சொல்லுவாங்க. அந்த குலத்தை பாரம்பரியமாக செய்கிறதுறாங்க. தாத்தா, அப்பா, அண்ணன், அடுத்து நான், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வம்சாவழியாக என்னன்னா இது எங்களுக்கு வந்து 5வது தலைமுறை. இது பாரம்பரியம். ஜோதிடம்ங்கிறது இப்போதைக்கு இல்லை, அரசர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்து எங்களுடைய வம்சாவழிகள் அவங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாருக்குமே வந்து ஜோஷியம் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஜோஷியம் நம்ம பேசியிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நாடிய நம்புறதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக வந்து இந்த ஜோதிடம் அப்படின்னாக்க அவங்க தனிப்பட்ட ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ நாடி ஜோதிடம் என்பது என்னன்னாக்க வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படிங்கிறது எங்களால் அக்கிலோட சொல்ல முடியும். நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது வித்தியாசம் நிறைய உண்டு. ஒரு ஆணித்தரமாக அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இது எங்கள் தனிப்பட்ட விஷயம் இல்லை. ஆல்ரெடி அந்த ஓலைச்சுவடியில் எழுதின விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஸோ அது அப்போது அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த முன்ஜென்மத்துக்கான சில விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியுது. இந்த ப்ரெடிக்ஷனுக்கான ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு 100% அக்யூரேட்டாக இருக்கும் நாடி பொறுத்த இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜோதிடம் மட்டுமல்ல, வானசாஸ்திரம், ஆயுர்வேத சம்மந்தப்பட்டது, சித்தா சம்மந்தப்பட்ட நிறைய நூல்கள் நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. திருக்குறள் முதற்கொண்டு உலக பொதுமறை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை போல் இந்த ஜோதிடமும் எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்பொழுது இந்த விஷயமும் எங்கள் வள்ளுவர் குலத்தில் நாங்கள் வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் எல்லாமே இது வரைக்கும் உலக பொதுமறையாக எல்லாத்தையும் போய் சேர்ந்துருக்கு. அதுபோல் அந்த வள்ளுவர் குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஓலைச்சு சம்மந்தப்பட்ட சுவடிகள் உண்டு. அதை நாங்கள் வந்து படித்து சொல்கிறோம். அது பல கோடி மக்கள் சேர்ந்துருக்குது. இன்னும் எல்லாத்தையும் போய் சேரணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அது சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓலைச்சுவடி அப்படின்றீங்க, இது எத்தனை பேர் நம்புவாங்க? இப்போ என்னையே கேட்டிங்கன்னா எனக்கே இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்றவன். ஏன்னா அதில் இருக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் பொழுது அது நடக்கும் அப்படின்றது, அது எப்படி நம்ப வைக்கிறீங்க மக்கள்கிட்டன்றது என்னோட கேள்வி. இது பொதுவாக பார்த்து எங்கள்கிட்ட திரும்ப அனுப்புகிறாங்க இல்லையா, இது அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் நீங்கள். அப்படி இருந்தாலும் என்னன்னாக்க இது எல்லோரும் நம்பணும் அப்படிங்கிற வந்து கட்டாயம் எதுவும் கிடையாது. இது ஏன்னாக்க இதை பார்க்கணும் அப்படிங்கிற எப்போ ஒருத்தர் விதி வருதோ கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க, நம்புவாங்க. இப்போ நான் முன்னாடி சொல்கிறது நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறத விட அதை பார்த்து
அதோட பலன் அடைஞ்சவங்க அப்போ முழுசாக நம்புவாங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. அண்ட் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜெனரேஷன் இப்போ எப்படி இதெல்லாம் நம்புவாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கோ வித் த ஃப்ளோவில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லையும் வந்து இப்போ நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லை ஜோதிடம்லாம் கேட்கும் பொழுது இல்லை அவங்க நம்புகிறாங்க, அதுக்கான விஷயத்தை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்றால. ஸோ நாடி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் கூட அது ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய ரீச் ஆகிருக்கு மேடம். அது நிறைய பேர் போயிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. டெய்லி வந்து அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ பேர். எங்களுக்கு தான் நேரம் இல்லை. அதில் உங்களுக்கு தான் நேரம் இல்லை, எங்களுக்கு தான் நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அது ஒரு ஏன்னா அது எல்லாரும் கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஊர்ஜிதம் கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் எழுதப்படலை. இது ஜாதி மத புரியல, இந்த ஓலைச்சுவடிங்கிறது எல்லாருக்கும் எழுதியிருக்குங்கிறது எங்களால் சொல்ல முடியாது. இது ஜாதி மத குலத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் உண்டு. இந்த மனுஷா படத்தை அத்தனை பேருக்கும் எழுதியிருக்குன்னு ஒரு விஷயம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களால் ஊர்ஜிதம் சொல்ல முடியாது. யாருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கும், பிராப்தம் இருக்கும், அப்போ மட்டும் அந்த ஓலைச்சுவடி கிடைக்கும். ஓ, அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமான ஒரு பிராப்தம் இல்லை, கிடையாது. இதுவே எனக்கு புதுசாக இருக்குது. நான் நினச்சது வந்து இது எல்லாருக்கான ஒரு இல்லை, அப்படிலாம் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது எனக்கு அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? இது வந்து என்னென்னா ஒருத்தருடைய ரேகை ஆதாரம் வச்சு தான் அந்த ஓலைச்சுவடி எடுக்க முடியும். ஆணாக இருந்த வலது கையும் பெண்ணாக இருந்த இடது கையும் உங்களுடைய கட்டவிரல் ரேகை வேணும். அதை வைத்து அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் தேடி எடுப்போம். அதன் பிறகு அவங்களுக்கான டைம் கொடுத்து முதல்ல அவங்களுடைய அந்த ஓலைச்சுவடி முதல்ல கிடைக்கும், அவங்களுக்கான அந்த லீஃப் கிடைக்கும். அது ஏன்னா அவங்களோட பெயர், ஜாதகம், குடும்ப விவரங்கள் எல்லாம் வந்து ஒத்து வரும். அப்படி யாருக்கெல்லாம் அந்த ஒத்து வருதோ அதனுடைய கண்டினியூ என்னென்னா அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஏன்னா வந்து அகஸ்திய மகரிஷி வந்து முக்காலம் தெரிஞ்சவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இதை பொதுவாக வந்து ஒரு 16 அத்தியாயங்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க. இது ஒரு குழந்தை பிறந்த காலகட்டத்தில் தான் அவங்களோட படிப்பு, வேலை, தொழில் சம்மந்தப்பட்டது, இங்கே இருப்பாங்களா வெளிநாட்டில் இருப்பாங்களா, அவங்களோட திருமண வாழ்க்கை, எந்த மாதிரி பெண்ணு கூட திருமண வாழ்க்கை அமையும், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா என்னது, அது யாரு கூட அமையும், ஒரே குலமா இல்லை வேறு குலத்தை சார்ந்தவங்களா, வேறு மதத்தை சார்ந்தவங்களா, வேறு நாட்டை சேர்ந்தவங்களா, திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா குறிப்புகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே அதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் திருமணம்னா தான் எனக்கு ஒரு கேள்வி. இன்றைக்கி காலம் நம்ம நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருமணத்தை சார்ந்த பிரச்சனைகளும் இல்லை அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்றத நோக்கி தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ திருமணம் இதுதான் அவங்களோட ஒரு ஜாதகம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது நீங்கள் அப்போவே கணிச்சு கரெக்டாக சொல்லிடுவீங்களா சார்? இல்லை இந்த ஜாதக பொருத்தம் உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது? இல்லை வந்து பொதுவாக 100% எல்லோரும் சொல்லுவாங்க. இங்கே 100% எதுவுமே கிடையாது. என்ன எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு வந்து 70, 80, 90% வரைக்கும் வரலாம். 100% எதுவுமே சொல்லப்படலைங்க. பொதுவாக எந்த விஷயத்துலையுமே 100% எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ உள்ள எழுதப்பட்ட காலகட்டமும் இப்போ உள்ள காலகட்டங்கள் மாறி இருக்குது. ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரீட் பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு வரானா நீங்கள் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 100% நீங்கள் ஓகே ஓரளவுக்கு குத்து மதிப்பாக சொல்ல முடியும். பட் எந்த அளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் ரேஷியோ கரெக்டாக இருக்குன்றது என்னோட கேள்வி. அது அந்த விஷயத்தை 100% சொல்ல முடியும். அதை தான் கேட்குறேன். ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள் 100% இருக்கும். ஸோ இப்போது இந்த ஜாதகம் வந்து இவங்களுக்கு பொருந்தோம் அப்படின்றது முன்னாடியே ஒரு சார் அது எப்படி சார் சாத்தியம்? இதை நான் ஓப்பனாகவே கேட்குறேன். அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் பார்த்தா கேட்குறோன்னு, ஹவு இஸ் தட் பாசிபிள்? இப்போ வந்து கொடுக்குறாங்க, பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுல்ல. இப்போ கல்யாணம் இப்போ எனக்கே ஒரு கல்யாணம் நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே நீங்கள் வந்து இந்த பொருத்தம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்றீங்க. பட் அது சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில் ஒரு 6 மாதமோ ஒரு வருஷம் கழிச்சு எதுனா நடக்குதில்ல சார். அப்போ வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வரும்ல. அதுதான் கேட்குறேன், எந்த அளவுக்கு இது முன்கூட்டியே ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நாடி ஜோஷியத்துலன்னு கேட்குறேன். அதுதான் வந்து இந்த குருமாரோட ரிஷிகளுடைய வந்து சித்தைன்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை இந்த ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் பிறக்கும், இந்த நேரத்தில் பிறக்கும், இந்த ஜாதகம் தான் இருக்குது, இந்த வயது இதுதான் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற இது அவங்களோட ஞான திருஷ்டியில் இருந்தால் இந்த ஓலைச்சுவடிகளை எழுதியிருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த டேட்டில் உங்கள்கிட்ட இருந்து குழந்தை பிறக்கணும் சில விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த குழந்தையாக பிறந்திருக்கா சொல்லுங்கள்? 2 நாளைக்கு முன்னாடி தான் பிறக்கும், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறக்கும், இது உண்டா இல்லையா? அது இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் இந்த நாளில் குழந்தை பிறக்குங்கிறது அவங்களால சொல்லலாம். ஆனால் அப்போ எழுதி வச்சுருக்காங்க, இந்த டயத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த குழந்தை பிறக்கும். அது இந்த மாதிரி குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஸ்கேனிங் இல்லாமல் இந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இந்த ஓலைச்சுவடி மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாடி அந்த அளவுக்கு ஒரு
பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற. இன்னும் எங்களுக்கு நாடி ஜோஷியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள் சார். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து மற்ற விஷயங்களை தாண்டி நாடியில் வந்து ரொம்ப அழகாக நாங்கள் சொல்லப்படும் அப்படின்ற விஷயங்கள் என்னென்ன? இது நான் ஓப்பனாக சொல்லிட்டுமா சில விஷயங்கள். இது என்னன்னாக்க இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்து முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கறது அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஒரு கர்மாங்கிறது உண்டு. இந்த கர்ம வினையினுடைய பாவ சாபத்தினால தான் எல்லா மனுஷாலும் பிறந்திருக்காங்க. அந்த கர்ம வினையுடைய பாவங்கள் போக்குவதற்கான சரியான வழிகள். உங்கள் கர்மா நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். இது ஒவ்வொரு மனுஷனும் பார்த்து தெரிஞ்சு அந்த கர்மா நிவர்த்தி பண்ணுறது உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல ஒரு வழி. அவ்வளோதான், வழிகாட்டுதல், அவ்வளோதான். அது எப்படி அந்த கர்மாக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதை தான் சொல்கிறேன். அதுதான் அந்த ஓலைச்சுவடி பார்த்து அது எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது, அது ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஓலைச்சுவடி போய் சேராதுன்றீங்க. அது யாருக்கு சார்ந்த ஒரு நபரோ அந்த நபருக்கு சார்ந்த இருக்கும். அப்போது மற்றது கேள்வியாக தானே மாறுது. அதுதான் என்னோட கேள்வி. அது வந்து எழுதி வச்சவங்களோட வந்து விஷயங்கள் தான். அது எங்கள் கையில் எதுவும் கிடையாது. யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கான அந்த வழிகளை எங்களால் காட்ட முடியும். அதுக்காக நாங்கள் வந்து அதுக்காக இப்போ இந்த மெனக்கட்டம் எதுக்காக நான் வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறதுமே எல்லா மக்களும் பாருங்கள். இது எல்லாரும் கிடைக்கணும் எங்களால் சொல்ல முடியாது. கிடைக்கிறவங்களும் நல்ல வழிகாட்டல் நாங்கள் இருப்போம். அண்ட் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நம்ம வேற ஒரு உலகத்தை நோக்கி போகும்பொழுது நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ யார் உண்மையாங்க யார் பொய்யானவர் நம்மளால் அதை கணிக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தோடு ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது ஓகே உடனே வந்து நாடி அஸ்ட்ராலஜரா வேதிக் ஓகே பார்த்துடலாம்ப்பா, நம்மளுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறான்னு டக்குன்னு நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்க தான் சொல்லுது. அவர் ரைட்டானவரா ராங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைல்ல சார். இது எப்படி நம்ம ஓகே இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது, இப்போ எந்த துறையாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இப்போ நாடி ஜோஷியர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? பிஹைண்ட் நோட்ஸே வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச மாட்டீங்க. நீங்கள் கூப்பிடுறீங்க பேசுகிறீங்கன்னாக்கா அது ஒரு காரணம் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். என்னன்னாக்கா ஜோதிடம் பாருங்கள், அது நல்ல அனுபவம் மிக்க சரியான வந்து ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு ஜோதிடத்தை பாருங்கள். ஏன்னா வந்து எல்லோரும் சரியான வழிகாட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியல எங்களாலையும். பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வழிகாட்டுதல் உள்ள ஒருத்தர்கிட்ட பாருங்கள். இதில் போய்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறது, ஒருத்தர் இடத்துல பார்த்து ஒருத்தவங்க சொல்கிறது மட்டும் எல்லாரோட ஜோதிடர்களும் அதில் வந்து குறை சொல்லக்கூடாது. ஸோ அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கும்? இப்போ நானே வந்து செல்வம் சார்கிட்ட நம்பி வரேன், நீங்கள் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, பட் எனக்கு அது எப்படி தெரியும் இவருக்கு? ஆனால் அந்த நாடி ஜோஷியத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட இருக்குன்றது வி காண்ட்ல ஒரு நம்பிக்கைன்ற பேரில் தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா நம்பி போய் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்றாங்க. இன்னொன்று பரிகாரம் செய்யணும், அந்த பரிகாரம் செஞ்சால் 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்தில் வந்து சில விஷயங்கள் முடியும்வாங்க. அந்த பரிகாரம் செஞ்ச பிறகு தான் இன்னும் டபுள் ஆகுது நிறைய பேருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஓப்பனாகவே கேட்குறேன். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட், அந்த ஒரு நம்பிக்கையோட வரோன்றோ இருக்குல்ல சார், அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. எப்படி இப்போ செல்வம் சார்கிட்டே வரணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது என்ன சொல்வீங்கன்றது நான் கேட்குறேன். இல்லை, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ முன்னாடி சொன்னேன், எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது யாருக்கெல்லாம் கிடைச்சா அதற்கான வாய்ப்பு. இதில் உள்ள அந்த நாடி ஜோதிடத்தில் உள்ள பரிகாரமுமே எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது தான் சாத்தியம் இல்லை. ஏன் சார், என்ன மாதிரி அது சொல்லுங்கள். ஏன்னா அது செய்வதற்கும் நிறைய தடைகள் வரும். அது செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையை சால்வ் ஆகிடும் இல்லையா? உங்கள் கர்மாவை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரியான வழிகள், நல்ல கோயில்கள், அது எந்த உங்களுடைய ஒவ்வொரு, ஏன்னா வந்து சித்தர்கள் அப்பயே வந்து ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு கோயில் தனிப்பட்டதே இருக்குது. அதில் வந்து பொதுவாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து முருக கடவுள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். இப்போ எந்தெந்த ஜாதகக்காரர்கள் எந்த ரேகை அமைப்பு உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி கோவில்கள் போனால் அவங்க வாழ்க்கையில் வந்து சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு சனி தோஷம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து குரு பகவானை வழிபட்டால் அது நிவர்த்தி அடையுமாங்கிறது சொல்ல முடியும். ஆனால் குரு ஒரு கிரகம் தான், அவர் அனுகிரகங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் சரியான வழிகாட்டுதல், உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது, எந்தெந்த காலகட்டங்கள் இருக்குது, இதை வந்து எல்லாமே இந்த ஓலைச்சுவடியில் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் போகிறது ரொம்ப வந்து சரியான வழியாக இருக்கும் அது. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றீங்க. ஓகே. அண்ட் அதாவது இப்போது நம்ம கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுது எப்பொழுதுமே வந்து அந்த ஃப்யூச்சருக்கான ஒரு ப்ரெடிக்ஷனும் பார்க்குறாங்க சார். நம்பிக்கைன்ற பேரில் தான் பார்க்குறாங்க. அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்தது என்ன மாதிரி போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நாடி ஜோஷியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன நடக்கும்ன்றதை தான் நாங்கள் சொல்லுவோம் ஊர்ஜிதமாக அப்படின்ற ஒரு விஷயம். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார் நாடி ஜோஷியம் பொறுத்த வரைக்கும்? இதனால் வரைக்கும் நான் வந்து ஒரு 24 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சு. நான் பார்க்காத சாதாரண மனிதர்களில் பார்க்காத பெரிய ஆட்கள் எல்லா தரப்பு மக்களையும் நான் சந்திச்சிட்டேன். இன்ன வரைக்கும் என்கிட்ட
காண்டாக்டில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் பண்ண விஷயங்கள் இன்ன வரைக்கும் என்கிட்ட அவங்க வந்து காண்டாக்டில் இருக்காங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும் எங்களால். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருக்குது அப்படின்றீங்க. அண்ட் இப்போ ஒரு நார்மல் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும் சார்? நிறைய பேர் ஜாதகம் புக்கோடு வருவாங்க, நிறைய பேர் அந்த பேர் ராசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ உங்ககிட்ட பார்க்கணுன்னா என்ன மாதிரி? எதுவும் எடுத்துகிட்டு கொண்டு வரணும், அவங்களோட ரேகை மட்டும் தான் வேணும். ஓ, ரேகை கொடுத்தால் போதும். நீங்களே அவங்களோட ஜாதகம் இருந்தால் கையில் வச்சுக்கலாம் அவங்க. ஏன்னா இந்த ஓலைச்சுவடில் வர அவங்களோட ஜாதகம் இதிலே வரும். அதுவும் நாங்கள் சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, டபுள் செக் பண்ணுறதுக்கு. ஓ, ஆனால் அந்த ரேகை வச்சு நீங்கள் என்ன ராசி என்ன இது எல்லாமே சொல்லிடுவீங்க சார். ரொம்ப நேரமாகவே வந்து இந்த ஓலைச்சுவடி பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, அது எப்படி உருவாச்சு சார்? இது என்னென்னா உங்களுக்கு வந்து வம்சாவழியாக இப்போதைக்கு இல்லை, 18th செஞ்சுரிக்கு முன்னாடிலேயே வந்து சரபோஜி மன்னர் இருந்த காலகட்டத்திலேயே அப்போ அவர்கிட்ட வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது நல்ல ஒரு வழிகாட்டுது ஆசானங்களாக இருக்கும்பொழுது அந்த ஓலைச்சுவடிகள் அவங்களுக்கு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு பாரம்பரியமாக இந்த விஷயங்கள் எங்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஓலைச்சுவடியிலேருந்து அந்த நாடி ஜோஷியம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த நாடிக்கான ஒரு விஷயம் எங்கே உருவாச்சு, எப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் சார்? இது வைத்தீஸ்வரங்களில் தான் ஆரம்பிச்சது. அது நாடி ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா வந்து ஜோதிடம், ஓலைச்சுவடி ஜோதிடம் தான் அதுக்கு பேர். நாடி ஜோதிடம்னா வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதில் ஒரு சிந்தனை உங்களோட வாழ்க்கையை மாற்றும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை தேடி நீங்கள் போகிறீங்க இல்லையா. நாடி போகிறது தமிழில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது, ஃபால்ஸ் இல்லை. இது வந்து நாடிக்கிறது நீங்கள் தேடி போய் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது, அப்படி தான் நாடி ஜோதிடம். அது ஏன் பர்டிகுலராக, அதாவது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வைத்தீஸ்வரர் கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த நாடி ஜோஷியத்துக்கான ஒரு விஷயம் அங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்லப்படுது அப்படின்றாங்க. எப்படி அந்த இடத்துல அது பர்டிகுலராக உருவான விஷயங்களோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது மெயினாக வந்து எங்களுடைய குலம் சம்மந்தப்பட்ட அங்கே தான் அதிகம் அங்கே, அதனால் வந்து அது அதிகமாக அந்த இடத்துல ஃபேமஸ் ஆனது. இன்னொன்று என்னன்னாக்கா வந்து நவகிரகங்களில் வந்து இந்த செவ்வாயோட ஸ்தலம் கூட அது மங்கள் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. வைத்தியநாத சுவாமி மங்கள் வந்து அங்கே வந்து ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த தன்வந்திரி மகரிஷி அவங்க வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் ஒன்று. இன்னொன்று அந்த சுற்றி உள்ள ஏரியா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து சித்தர்காடுங்கிற ஏரியா, சித்தர்கள் நிறைய பேர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. நூற்றுக்கணக்கான பேர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. அது மட்டும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னாக்க அங்கே வந்து கடவுளுக்கே தொழுநோய் வரும் பொழுது அந்த உள்ள ஒரு புற்று மண் எடுத்து அது பிரசாதமாக கொடுக்கறது அங்கே வந்து ஒரு விசேஷம் ஒன்று. அங்கே உள்ள மண்ணே மருந்து அப்படிங்கிறது வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு விஷயம் ஒன்று. அதனால் அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வைத்தீஸ்வரன் கோயில். அதுக்காக வந்து ஜோதிடம் இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஃபேமஸானதுங்க. அண்ட் நம்மளோட ஆசிரமில் வந்து இது ரொம்ப அழகாக இத்தனை வருடமாக எடுத்து சொல்லப்பட்டுருக்கு, மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த நம்பிக்கை உருவான கதையை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்களும் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் அருகாமையில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை ஆண்டு காலமாக. ஆனால் இப்போ இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னன்னாக்க நீங்கள் கேட்டிங்கல்ல எப்படி நம்புறது அப்படின்ட்டு, எங்கள் பேர் நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நாங்கள் தான் வள்ளுவர், நாங்கள் தான் இந்த குலத்தை செய்கிறோம் அப்படின்ட்டு எங்கள் பேர் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் எங்களுக்குன்னு என்னன்னாக்க நாங்கள் ஆரம்ப காலம் எங்களுடைய குருகுலம் நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம் இல்லையா எங்கள் கிராமத்தில் ஊரில். அந்த வைத்தீஸ்வரனில் வந்து ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து இடமணல் அப்படிங்கிற ஊருக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் தனிப்பட்ட எங்களுடைய ஆசிரமம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம். மக்கள்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் எல்லோரும் அங்கே தான் வராங்க. வைத்தீஸ்வரனுக்கு போகாதீங்க, எங்களை மென்ஷன் பண்ணியது வந்து எங்களை வந்து நேராக பாருங்கள், எங்கள்கிட்ட பார்க்குறவங்க மட்டும் தான் அதுக்கான வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும். மற்ற இடத்துல பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு நாடி ஜோதிடம் பார்த்துட்டேன் அவங்க சரியாக சொல்லலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல அதாவது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அது அந்த மாதிரி தான் சார். இப்போ ஒரு ஃபேக்காக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொரு நாள் வரும்பொழுது அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் வராங்க இல்லையா. அது உண்மையான ஒரு விஷயம், உண்மையை சார்ந்த விஷயம் அப்படின்றது இப்போது செல்வம் சார்கிட்டே அவங்க வராங்கன்னா அந்த நம்பிக்கைக்கான ஒரு விஷயம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக மக்கள் முன் நேராக வந்து நாங்கள் உட்காந்துருக்கிறது. முகம் இருக்குது, எங்களுடைய அட்ரஸ் இருக்குது, எங்கள் நேராக வந்து சந்திக்கலாம். ஓகே. எங்கள்கிட்ட ஒளிவு முறையோ கிடையாது, நேராக வந்து எங்களை வந்து சந்திக்கலாம். அந்த பல ஊர் பல தேசத்துலேருந்து எங்களை வந்து சந்திச்சுக்கிட்டா இருக்காங்க எல்லோரும். என்ன மாதிரி மக்கள் நீங்கள் யூஸ்வலாக பார்ப்பீங்க சார்? இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னீங்களே, பல விதமான மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, உங்களோட டீம் பற்றியே சொல்லுங்கள். எங்களோட அலுவலகத்தை வந்து குறைஞ்ச வந்து ஒரு 13 நாடு லீடர்கள் வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க,
படிக்கிறாங்க. எல்லோரும் குறைஞ்சி 20 வருஷத்துக்கு அனுபவம் உள்ளவங்க. இந்த ஓலைச்சுவடி படிக்கிறது எல்லாம் 20 வருஷம் குறைஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அனுபவம் உள்ளவங்க. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 13 வருஷம் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஓலைச்சுவடியே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாரும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. யாருக்கு போய் சேரணுமோ அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ அது இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்களே, அந்த நம்பிக்கை எப்படி கொடுக்குறீங்கன்றது என்னோட கேள்வி. ஓலைச்சுவடியே இல்லாமல் ஒருத்தருங்க ஒரு நார்மலான பர்சன் வந்து உங்ககிட்ட பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த ப்ரெடிக்ஷனுக்கான விஷயம் எப்படி இருக்கும்? இல்லை, ஓலைச்சுவடி கிடைக்காதவங்களுக்கு எங்களுடைய வந்து நண்பர்களாகவும் உறவுகளாக வந்து அனுசரித்து எங்கள் இடத்துல இருந்து அனுப்பி அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும். ஏன்னா வந்து எல்லோரும் கிடைக்கலாம்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து கிடையாது. இது யார் பார்க்கணும், எந்த நேரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி பிராப்தம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நிறைய விஷயம் நம்ம நாடி பற்றி பேசியிருந்தோம். ஸோ நாடி சப்தரிஷி அப்படின்றது ஒரு பிராண்டை ரொம்ப அழகாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இத்தனை வருடம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேர் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ அப்ராடில் இருக்காங்க, இல்லை வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஆன்லைன் கன்சல்டன்ட் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு இப்போ அவங்களோட ரேகை எடுத்து கொடுத்துட்டா நீங்கள் அப்படியே பண்ணிடுவீங்களா, இல்லை அவங்களுக்கான டைம் அப்பாயின்மெண்ட் வச்சு அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கணுமா? அது எப்படி சார்? இல்லை, எல்லாரும் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க வர்றது கொஞ்சம் சிரமம். இப்போ வேறு மாநிலத்தில் இருக்காங்க, வேறு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட வெப்சைட் இருக்குது, nadisabdarishi.com. அது உள்ளே போனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து எங்களுடைய வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து உங்களுடைய ரேகை அனுப்பணும். ஆணாக இருந்தால் வலது, பெண்ணாக இருந்தால் இடது கை கட்டவல் ரேகை மட்டும் போதும். அவங்க அனுப்பிச்சி விட்டாக்கா முதல்ல அவங்களுடைய ஓலைச்சுவடி இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான நேரம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நார்மல் காலில் இல்லை வீடியோ காலில் உங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப் காலில் எப்படி படிக்கணுமோ அது வந்து ஆன்லைனில் ஒன்று அந்த வாய்ப்பு நிறையா உண்டு அவங்களுக்கு. அண்ட் இப்போ அது ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் சொன்ன பிறகு அவங்களுக்கான விஷயத்த ஒரு அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒரு கோயில் ரீதியாகவோ இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப நேர்மையாக சொல்லிடுவோம், அது கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க அந்த பரிகாரம் அப்படிலாம் சொன்னீங்களே. ஸோ இது இப்போ நம்ம ஜென்ரலாக ஆன்லைன்லேயே சொன்னாலும் அந்த பரிகாரம்லாம் அவங்க பண்ணிடலாம், இல்லை நேரில் தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லையா சார்? இல்லை, அது வந்து அந்த அவங்களுடைய அந்த எழுதியிருக்கும். ஏன்னா அவங்க அங்கேருந்து செய்கிற பரிகாரங்களும் உண்டு, சில கோவில் பரிகாரங்களும் இருக்குது, சிலருக்கு மந்திர உபதேசங்கள் இருக்குது. அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், அதை எப்படி செய்யலாங்களோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அது அந்த மாதிரி. அண்ட் இப்போ ஒரு மக்கள் உங்களை வந்து செல்வம் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் அப்படின்னா எப்படி உங்களை ரீச் பண்ணலாம் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. எங்களை வந்து பார்க்கணுன்னாக்க வந்து எங்களை ரொம்ப அருகாமையில் இருந்தீங்கன்னாக்க நேரடியாக வாங்க. அதிகபட்சம் டைரெக்டாக எங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களை பற்றி முழுசாக நேராக வந்து பார்த்தாலும் தெரிய வரும். அது நேராக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தொலைவில் உள்ளவங்க எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி அவங்களோட ரேகை அனுப்புங்க. அதன் மூலியம் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயம் அழகாக சொன்னீங்க. எல்லாருமே அந்த நம்பிக்கை தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பரிகாரம்ன்றது அவங்களோட ஒரு மன திருப்தியை கொடுக்கும், சொல்கிற உங்களுக்குமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கோயில்களுக்கு போகிறாங்க, அதற்கான ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ரீசெண்டாக ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லி அதில் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நாட்களும் உங்களுக்கு இருந்திருக்கும்ல? ஐ திங்க் டெய்லியே நடக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளைண்ட் நாங்கள் அட்டன் பண்ணும் பொழுதுமே எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி வாழ்க்கை எல்லோரும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது எக்ஸாமினேட் எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு இப்படி இருக்குது, அவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எடுத்து படிக்கும்போது எங்களுக்கு வந்து எங்களுக்கே நிறைய விஷயங்கள் நிறைய உண்டு. அதில் அது ஒவ்வொரு நாளும் உண்டான இப்போ ரீசெண்டாக எனக்கு கூட நடந்த விஷயங்கள் வந்து அது ஒரு விஷயம் சந்தோஷம், ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமும் கூட. அதில் ஏன்னா ஒருத்தனுக்கு ப்ரெடிக்ட் பண்ணேன், அவங்களுக்கு என்னன்னாக்கா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து ஒரு 6 வருஷ காலங்கள் குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஆனால் குழந்தை பிறக்கும், ஆண் வாரிசு பிறக்கும் அப்படிங்கிறது நான் வந்து படிக்கிறேன். படிச்சுட்டு அவங்க வந்து கர்ப்பமாகறாங்க அந்த சொன்ன டைமில். ஆனால் வந்து அவங்களுக்கு படிக்கும்போது ஒரே ஒரு விஷயங்கள் ஒரு இன்டிமேஷன் விட்டு எனக்கு வந்து ஒரு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் படிக்கும்பொழுது எனக்கு வந்து ஆண் வாரிசு உண்டு, ஆண்கிட்டி தடையும் காண அப்படின்னு ஒரு சின்ன வேர்டு அதில் வந்துருச்சு. அது தடைனா சில குழந்தை வந்து உணவும் பிறக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வந்து அதன் பிறகு தான் இன்னும் ஒரு யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன். ஆனால் அவங்கள்ட்ட சொல்லலை. ஏற்கனவே 6 வருஷ காலங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கான அந்த குழந்தையும் பிறக்குது, ஆண் வாரிசு குழந்தை பிறந்தது எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தையோட ஜாதகத்தை வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த குழந்தை வந்து அந்த நாள்லேருந்து 18வது நாள் அந்த குழந்தை இறக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய சுவடியிலையும் எனக்கு தெரியுது. அந்த குழந்தையோட பிறந்த ஜாதகத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் இருந்தால் ஒரே விஷயம் மட்டும் சொன்னேன், இல்லை ஒரு 18 நாள் வரைக்கும் இந்த குழந்தைக்கு நேரம் சரியில்லை,
அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு அமாவாசை காலகட்டம் வந்துச்சு. இந்த அமாவாசை முடிஞ்சால் அதன் பிறகு இந்த குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு குறை இழப்பு உங்கள் குடும்பத்தில் ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட அதிகமாக கேட்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் 17ஆவது நாள் அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஃபோன் அடிச்சு நான் நீங்கள் சொல்லும்பொழுது புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் அதற்கான காவந்து பண்ணுற சில வழிகள் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய சொன்னீங்க, குழந்தை கிடைக்குன்னு சொன்னீங்க, எனக்கு கிடைச்சிது, இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஏன் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. பரிகாரம் சொன்னீங்க, நான் செஞ்சேன், இருந்தாலும் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஏன் என்ன விஷயம்னா அந்த குழந்தைக்கு என்னன்னாக்கா சில மோட்சத்துக்கான பலனாக அந்த குழந்தை பிறந்துருச்சு. இப்போ பிறந்த 18 நாளுக்குள்ளே இறக்குதுக்கும் பொழுது அந்த குழந்தை இந்த பிறவியில் மோட்சம் அடையுது. இந்த ஒரு குழந்தை மோட்சம் அடையும் போது உங்கள் குடும்பத்தில் சாபங்கள் எல்லாம் உங்களுடைய கர்மா நிவர்த்தி எல்லாம் ஆகும். இந்த குழந்தையின் வழியில் மறுபடியும் அடுத்த வாரிசு உங்களுக்கு இருக்குது, குழந்தை பாக்கியம், அது பெண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்போ கர்ப்பம் ஆயிருக்காங்க. இது இப்போ ரீசன் நடந்த ஒரு விஷயங்கள். அது ஐ திங்க் இப்போ அது மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நமக்கான சில விஷயங்கள் தப்பாக போகும்பொழுது ஓகே ஒரு யாரோ ஒருத்தர் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் எப்போவுமே அந்த அஸ்ட்ராலஜியை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப அழகாக நேர்த்தியாக இத்தனை வருடமாக அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. தொடர்ந்து அந்த விஷயங்களை நீங்களும் அழகாக செய்யணும் அண்ட் மக்களும் உங்ககிட்ட சந்திக்கணும் அப்படின்றது இந்த இன்டர்வியூ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ப்ளீஸ். இது நாங்கள் பாரம்பரியமாக செய்கிறது என்ன, இது மக்கள்கிட்ட உள்ள ஒரு சேவையாக ஒரு விஷயங்களை நான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை தான் வேணும், மூட நம்பிக்கையோடு எல்லாத்தையும் போயிட்டு ஏமாறக்கூடாதுங்கிறது நானும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார், நன்றி.